இப்போ இவர் திமுகன்னு போகும்போது ஏதாவது ஒரு அணி கட்டாயம் வெற்றி பெற்றோம். என்ன அதிமுக அணி வெற்றி பெறுதுன்னா, இப்போ அதிமுக அணி வெற்றி பெறும்போது அதிமுக அனுபவம் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு அதில் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செல்வாக்கு இழந்துருவாங்க. இப்போ செல்வாக்கு இழந்து ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ உள்ள கட்சியாவோ அல்லது அதுவும் இல்லாத கட்சியாவோ ராமதாஸ் தலைமையிலான கட்சி மாறப்போதா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்படி மாறப்போகுதுன்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் என்ன இப்போ நீண்ட நாட்களாக அந்த கட்சியிலே பயணித்த பெரியவர்களும் சரி, மூத்த உறுப்பினர்களும் சரி, எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க என்ன? ஏன்னா ஏற்கனவே பாட்டாளி மக்கள் வந்து ஒரு பெரிய கட்சி, அதாவது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒரு சின்ன கட்சின்னு இயல்பாக கூட்டத்திலே பேசிக்குவாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருந்து ஒரு பொருளாதாரத்தை இழந்தவர்கள். அந்த கட்சி கூட்டம் நடக்குதுன்னா மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், கிளை செயலர் உட்பட எல்லாரும் சொந்த பணத்தை போட்டு அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இன்றைக்கி வந்து இப்படி நிலைமை ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்?